நிறைய பேர் நம்ம சோர்ந்து போகிறோம். நான் இவ்வளோ செய்கிறேன், எனக்கு ரிவார்ட் வர மாட்டேங்குது. பயப்படாதீங்க, ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம். ஏற்ற காலத்தில் அறுப்போம். கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதின்னு விசுவாசிக்கிறவங்க ராமேன்னு சொல்லுங்க. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நமக்கு திரும்ப தருவார். எப்படி தருவார்னா, நம்முடைய கையிலேயே அதை நமக்கு திரும்ப தேவன் நிச்சயமாய் தருவார். நிச்சயமாய் நம்முடைய பிரயாசத்திற்கான பலனை நாமே சாப்பிடுவதற்கு தேவன் கிருபை தருவார். அதனால தான் 128ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து வேலை செய்கிற ஒரு மனுஷனுக்கு உள்ள ஆசீர்வாதம், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கர்த்தர் பலன் அளிக்கும் போது நாம் பட்ட பிரயாசங்களுக்கு பலனை நாமே ருசித்து புசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதற்கு நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்மை சார்ந்து உம்மை நம்பி இருக்கிறேன். நீங்கள் எனக்கு நீங்கள் பாராட்டின இரக்கத்தை நான் நம்புகிறேன். என்னை உழைக்க வைக்கிறது மாத்திரம் இல்லை, நான் உழைச்சதற்கான பலனை நீங்கள் என் கையிலேயே திரும்ப கொடுக்குற உண்மை உள்ள தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதம் என் மேலே இருக்கிறதற்காக நன்றி. நீங்கள் அதை விசுவாசிங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்கிறேனோ, நான் படுற கஷ்டத்திற்கான என் வேர்வைக்கான பலனை என் வாழ்நாட்களில் என் கைகளில் நீங்கள் திரும்ப தந்து என்னை ஆசீர்வதிக்க நீர் உண்மை உள்ள தேவன். இது நீங்கள் ஒவ்வொரு முறை வேலை செய்யும்போது விசுவாசிங்க. ஆண்டவரே, நான் என்ன பிரயாசப்படுறேனோ அந்த பிரயாசத்தின் பலனை நான் காணும்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா.